ஆமா, உங்க வெற்றிக்காக தினமும் நான் தவம் இருப்பேன். நீ தவம் இருந்துதான் நான் வெற்றி பெறணுமா? ஏன் என் வீரத்து மேல நம்பிக்கை இல்லையா? என் நம்பிக்கையே நீங்க தானே. நீங்க பெரிய வெற்றி வீரர். உங்க வீரத்தோட இப்ப நான் கலந்திருக்கேன். நீங்க நிச்சயம் பெரிய வெற்றியோட திரும்புவீங்க. நண்பரா வந்திருக்கீங்களா இல்ல பகைவரா வந்திருக்கீங்களா? அதுல உனக்கு என்ன சந்தேகம்? நீங்க தலைவர் காலின் அமைச்சரா இருப்பவர்னு சொல்லாத, இருந்தவர்னு சொல்லு. செல்லாத்தா கவுண்டருடைய பொல்லாத போதனைகளும் பெரியமலை கொழுந்து கவுண்டருடைய மாபாதக அறிவுரைகளும் அந்த காளி மன்னனுக்கு புனித வேதம் ஆயிட்ட பிறகு அங்க இருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரே ஒரு சோழ மன்னங்கிட்ட போய் உண்மையெல்லாம் எடுத்து சொல்லி உங்களுக்கு ஆதரவா உதவி படையோடு ஓடோடி வந்திருக்கேன். நன்றி ஐயா, நன்றி. நான் முதல்ல போய் அண்ணன் கிட்ட சொல்றேன். அண்ணா,
மாயவர் தலைமையில சோழர்கள் படைகள் நமக்கு துணையா வந்திருக்காங்க. சங்கர், ரொம்ப சந்தோஷப்படாத. என்ன நிபந்தனையோட உதவிக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? வணக்கம் மாயவரையா. வணக்கம். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. ஆனா எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? தலையூர் காளியோட வலிமையான படைகளை சந்திக்க வேண்டிய அந்த நெருக்கடியான நேரத்துல வலியவர சோழர் உதவியை புறக்கணிக்கிற அளவுக்கு அப்படி என்ன சந்தேகம்? நாங்க வெற்றி பெற்றா சோழ மன்னருக்கு அடிபணிஞ்சு கப்பம் கட்டணும்னா உங்க உதவி எங்களுக்கு தேவையில்லை. அதை விட போர்ல வீழ்ச்சியை பெருமையா கருதுவோம். அப்படின்னா வளநாட்டுல நீங்க விரும்புறது சுதந்திர ஆட்சி, யாருக்கும் கப்பம் கட்டாத ஆட்சி. உங்க நிபந்தனைகளுக்கு சோழர்கள் சார்பா நான் உறுதி அளிக்கிறேன். நன்றி ஐயா. ஆனா என் தரப்புல இருந்து ஒரே ஒரு நிபந்தனை. வெற்றிக்கு அப்புறம் சோழர்கள் தர விருந்துல அவசியம் நீங்க கலந்துக்கணும். அவசியம் கலந்துப்போம். என்ன பெரியமலை குழந்து பின்னாடி குத்த வரீங்க? இது போர் தர்மம் இல்லையே. அது பெரியமலை குழந்தா? அதான உங்க பேரு? உங்க குடும்பத்தை வேரோட கருவறுக்க நான் எந்த தர்மத்தை மீற வேண்டாம். உன் பாட்டி என் பொண்டாட்டி பெருமாயி சாவுக்கு காரணமா இருந்த உங்க அப்பனையும் ஆத்தாளையும் அழிக்க தாண்டா நான் காளியோட போய் சேர்ந்தேன். வெத்தலை பாக்கு போட்டுட்டு திண்ணையில உட்கார வேண்டிய வயசுல வாழை தூக்கிட்டு போருக்கு வந்தது இல்லாம என் கூடயே சண்டையா?